வணக்கம் மக்களே. ஆக்சுவலாக கொஞ்சம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இலுமினாட்டிங்கிறத விட இலுமினாட்டிலையும் நல்லவங்களும் இருக்காங்க. சில பேர் சொல்கிறத கேட்டுட்டு பண்ணுறவங்களும் இருக்காங்க. சொல்லப்போனால் விஜய், அஜித், ரஜினிகாந்த், அப்புறம் வேறு யாரை பற்றி தப்பாக பேசினேன், டேரக்டர்ஸில் கூட நல்லவங்க இருக்காங்க, இல்லாமலாம் இல்லை. ஏன்னா அவங்களும் காசுக்காக இது தான் பண்ணுறாங்க தான். எனக்கு சில வீடியோஸ் எனக்கு காட்டினதில் நான் கொஞ்சம் காண்டாயிட்டேன். காண்டானுங்கிறத விட அவனுக்கு என்னை காண்டாக்கி பேச வச்சுட்டானோ, அதுதான் உண்மை. நல்லவங்களும் இருக்காங்க. சில பேர் சொன்னதை கேட்டு இப்போ பார்த்தீங்கன்னா விக்னேஷ் சிவன் நயன்தாரா குரூப் பார்த்திங்கன்னா அந்த இதை உண்மையை உடைச்சாங்க. என்னது, குழந்தை அவங்க பெற்றுக்கல, வேறு யாரோ ஒரு வாடகை மூலம் 2 ட்வின்ஸு பெற்று காட்டினாங்க. அந்த மாதிரி அங்கங்கே நடந்துகிட்டு தான் இருக்குது. சில பேர் சொன்னதை செஞ்சு இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா என்கிட்டையுமே முழுசாக எல்லா கதையெல்லாம் கிடையாது. நானும் மனுஷன்தான், எனக்கு ஒன்றும் பவர்லாம் இல்லை. நானும் ஜஸ்ட்டு யோசிக்கிறேன், ஜஸ்ட்டு கனெக்டிங் த டாட்ஸ். என்னென்ன இப்படி இருந்தால் அப்படியா, அப்படி இருந்தால் இப்படி அப்படின்னு தான் யோசிச்சுட்டு தான் இருக்கேனே தவிர என்கிட்டையும் முழுசான பதிலாம் எதுக்கும் இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பதில் சொல்லிட்டேன். அவனை மொத்தமாக 9 குரூப்பு, அவனும் என்னை ஃப்ரேம் பண்ண பார்க்குறானோ. அதுவும் இல்லாமல் என்னை எப்போ பார்த்தாலும் குண்டாக்குறதே எதுக்கு அப்படின்னா, நான் ஒல்லியாக இருந்தால் என் மூஞ்சி வேறு மாதிரி இருக்கும். வேணும்னே அந்த தேவடியா பையன் ராக்ஃபெல்லர் மாதிரியே என் மூஞ்சை வீங்க வச்சு என்னை குண்டாக்கி அந்த தேவடியா பையன் மாதிரியே நான் காட்டுறானோ. ஆனால் கொஞ்ச நாள் விட்டானுங்க அப்படின்னா நான் இழைச்சி நார்மலாகிடுறேன். வேணும்னே என்னை குண்டாக்கிக்கிட்டே இருக்கானோ. அப்புறம் என்னை கையடிக்க வச்சுக்கிட்டே இருந்தானோ. எப்போ பார்த்தாலும் கையடிக்க வச்சு அப்படி பண்ண என் கை காலெலாம் செயல் எழுந்துடும். என்னோடய அந்த பழைய ஸ்ட்ரென்த்தெல்லாம் காண போயிடும். ஏன்னா 6 வருஷத்துக்கு முன்னாடி இது ஆரம்பிக்கும் போதே நான் சொன்னேன், பொட்டை மாதிரி பல்வெல்லாம் 9 புண்டாமலாம் ஆம்பளை இருந்தால் நேர் போகுதுங்க. நான் அப்போலேருந்து கையடிக்க வச்சுட்டு இருந்தானோ. அதேமாரி கையடிக்க வச்சுருந்ததுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, அது தீர்ந்துச்சா நான் அவனுங்களோட பூளை சப்ப ஆரம்பிச்சிடும், நான் கேயா மாதிரி. அதேமாதிரி என் மண்டையில் இருக்கிற எல்லா நான் நிறைய பான் பார்ப்பேன். பான்லேயுமே பார்த்தீங்கன்னா நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, அந்த பான் ஸ்டார் அந்த வீடியோ தம்ப்நெயில்லாம் அழகாக இருக்குது அப்படின்னா நான் பார்ப்பேன். எந்த கேட்டகரி வேணாலும் நான் பார்ப்பேன். ஆனால் ஸ்ட்ரைட்டு தான் பார்த்துருக்கேன், இது பார்க்கல, கே பார்க்கல. ஸோ இந்த மாதிரி இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா என் ஊர்லேயும் ஏகப்பட்ட பேர் பணம் வாங்கிருக்கானோ. என் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் வாங்கியிருக்கானோ, என் அக்கா ஃப்ரெண்ட்ஸு, எங்கள் அப்பா ஃப்ரெண்ட்ஸு, அம்மா ஃப்ரெண்ட்ஸு இதெல்லாம் வாங்கியிருக்காங்க. ஏகப்பட்ட பேருக்கு சூனியம் வச்சும் காட்டினாங்க. எக்ஸாம்பிளுக்கு எங்கள் ஊரில் கலா டீச்சருக்கு முதுகில் ஒரு பிரச்சனை வந்துச்சு. எனக்கு அந்த முதுகு வலி வச்சானோ. எனக்கு வச்சப்போ என்னாலையும் அதை தாங்க முடியல. அந்த முதுகு வலி வச்சு அதை எடுத்தானோ. அதை மாதிரி அங்கங்கே எல்லாேருக்கும் வச்சு காட்டிட்டு தான் இருக்கானோ. முடிச்சுக்கங்க, அவனை சூனியம் வச்சு தான் பண்ணுறானோ எல்லாத்தையும். அப்புறம் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நான் ஒருத்தர் கேட்டார், அது ஆக்சுவலாக உண்மையான ஒரு நல்ல கொஷின். என்னென்னா, இப்போ நான் நார்த் இண்டியனா அப்படின்னு கேட்டார். நார்த் இண்டியன் புல்லை பிடிக்கிறான் அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, நான் நார்த் இண்டியன்லாம் கிடையாது, சவுத்து தான். இங்கே தான் இருந்தேன், இங்கே தான் வளர்ந்தேன். முன்னாடி நானும் ப்ரௌன் கலரில் தான் இருந்தேன். ஏன் இப்போயுமே வெயிலெல்லாம் சுற்றினா ப்ரௌன் ஆகிடும், இல்லை ஓரளவுக்கு கருப்பாகிடும். ஆனால் வெயிலில் சுற்றாமல் அப்படியே வீட்டிலே கிடந்தோம் அப்படின்னா கொஞ்சம் வெள்ளையாகிடுவோம் தான். நான் வெள்ளையாகிடுவேன். எங்கள் அப்பாவும் வெள்ளை தான், எங்கள் அம்மா வெள்ளை தான், எல்லாருமே வெள்ளை தான். என் பையன் கூட வெள்ளை தான். என் ஒய்ஃப் ஆனால் கொஞ்சம் கருப்பு. ஆனால் அது அப்படி கிடையாது. கருப்பாக இருக்கிறவங்க அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அது மாதிரி ஏகப்பட்ட இடத்துல இருக்குது, எல்லாமே இருக்குது, இல்லாமல் இல்லை. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதே மாதிரி நல்லவங்க யாரும் பயப்பட தேவையில்லை. இலுமினாட்டி நீ இந்த குரூப்பில் சேர்ந்து அவனுக்கு பண்ணுற தப்பெல்லாம் உனக்கு தெரிஞ்சு அவனுக்கு கூட நீ சேர்ந்து பண்ணால் மட்டும்தான் நீங்கள் கவலை பண்ணணும். சேர்ந்து பண்ணவில்லை அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேணாம். ஏன்னா உங்கள் மண்டைக்குள்ளே பூந்து நாங்கள் பார்ப்போம். அது மாதிரி எப்படி இருக்குது. ஸோ நல்லவங்கள கடவுள் காப்பாற்றுவோம். அதே மாதிரி இந்த உலகத்தில் யாரெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களோ அவங்களாம் தான் மேக்ஸிமம் தப்பிப்பாங்க. ஏன்னா அவங்க தேவையான அளவு கஷ்டப்பட்டாங்க. என்ன மாதிரியே நானும் பிறந்ததுலேருந்து எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணும் அப்படின்னா, எங்கள் ஊரில் எங்கள் தாத்தா பெரிய கை. எங்கள் தாத்தாவோட தாத்தா அதை விட பெரிய கை. எங்கள் தாத்தாவுக்கு 3 பசங்க, அதில் இவர் ஒருத்தவர். இவருக்குமே ஏகப்பட்ட சொத்துக்கள் இருந்தது. அந்த சொத்துக்கள் எல்லாம் வெளில எல்லாத்தையும் 1000-2000க்கு விற்றாங்க. காரணம் என்னென்னா, ஒருத்தவங்க 10 ஏக்கருக்கு மேலே வச்சுக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை க்ரியேட் பண்ணணும். அதாவது
நமக்கு பிடிக்காத ஒன்றை நம்ம தலையில் திணிக்கிறானோ. கேட்டால் அது வந்து ரூல்ஸு, கவர்மெண்ட்டுக்கு கீழே தான் நீங்கள் அப்படின்னு. ஆனால் அந்த கவர்மெண்ட் யாரு கீழே? பிரிட்டிஷ்காரனுக்கு கீழே. பிரிட்டிஷ்கிட்டேருந்து நம்ம இன்னும் விடுதலையெல்லாம் பெறல. பிரிட்டிஷு ஜூஸுக்கிட்டேருந்து உலகத்தை இன்னும் அழிக்க தான் பார்க்குறானோ. ஏன்னா அவனுங்களுக்கு நினச்சது எதுவுமே நடக்கலை, கிடைக்கல. ஸோ இதை மாதிரி எவன்லாம் எதிர்த்து கேள்வி கேட்குறானோ அவனை எல்லாரையும் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கானோ. நம்மளும் தொலைஞ்சிட்டோம். நம்மளும் வந்து பணம் தான் வேணும். அப்போ பணம் தான் ஒரே ஆன்சர். அந்த மாதிரி பணத்தை தேடி போய் நம்ம மனிதாபிமானத்தை தொலைச்சிட்டோம், எல்லாத்தையுமே தொலைச்சிட்டோம். சில பேர் மட்டும்தான் இந்த இப்போ கூட கடன் வாங்கினதுலேயே சில பேர் மட்டும்தான் சாவுறானுங்க. ஏன்? அவனுங்கெல்லாம் நல்லவங்க. அதேமாதிரி சாவுறது ரொம்ப ஈஸி. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு தூக்க மாத்திரை ஒரு 10-15 எடுத்து போட்டால் சாகலாம். அது ரொம்ப ஈஸி. இல்லை விஷத்தை குடித்தா கூட சாகலாம். ஆனால் வாழறதுக்கு தான், அதுவும் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு கவர்மெண்ட் சிஸ்டம் இந்த உலகத்தில் வாழறதுக்கு தான் தெம்பு வேணும். இந்த மாதிரி ஏற்பட்டது இருக்குது. என்னையும் போட்டு டார்ச்சர் தான் அடிக்கிறானோ. போன வருஷம்லாம் என் ஒய்ஃப் வந்து டியூஷன் எடுத்தான். என்னை வேலை பார்க்க உள்ள என்ன எங்கே போனாலும் என்னை டார்ச்சர் பண்ணி என்னை வெளில அனுப்பிச்சானோ. வேறு மாதிரி என்னை ஏற்பட்ட டார்ச்சர் பண்ணானோ, மறக்கடிச்சானோ, எதோ பண்ணானோ. என் ஒய்ஃபு அட்லீஸ்ட் அவள் வேலை பார்த்துட்டு டியூஷனும் பார்த்துட்டு அவள் தான் என்னை காப்பாற்றிட்டு இருந்தான். இப்போ டியூஷன்லேயுமே பசங்க வரல கொஞ்ச நாளாக. நாங்கள் ஆனால் நல்ல ரிசல்ட்டு கொடுத்துமே. இந்த மாதிரி ஏற்பட்ட பிரச்சனைகள் பண்ணிக்கிட்டே இருக்கானோ. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை எனக்கு. இன்னும் எத்தனை நாள் இதெல்லாம் நாங்கள் அனுபவிக்க போகிறோம்னு தெரில. என் பையனுக்கு வேறு சூனியை வச்சு அவனை வேறு அப்பப்போ கரெக்டாக நான் அவனை ஆட்டுவேன், தூங்குவான், நான் படுக்கலான்னு நினைப்பேன். எனக்குமே நானும் மனுஷன் தானே, எனக்கும் உடம்பு டயர்டாகுது. அவனுக்கு ஒரு சூனியை ஏற்பட்ட வச்சிடணும். டயர்டாகிறதுக்கு ஒரு சூனியம் இருக்குது. அப்புறம் இந்த பல்லில் இருக்கிற எகிரில் எனக்கு கரைஞ்சிட்ருக்கு, அங்கே வலிக்குது. 2 பல் எடுத்துட்டானோ. அப்புறம் வந்து இந்த எல்லாம் ஃபுல்லாக கொஞ்சம் சொட்டையாக்கிட்டானோ, முடி அங்கங்கே கொட்டுது. அப்புறம் வந்து ஏற்பட்டது பண்ணுறானோ. முதுகு வலி வச்சானோ, வண்டியில் போகும்போதெல்லாம் முதுகு வலி வைப்பானோ, உட்கார முடியாது, தூங்க வச்சுட்டே இருந்தானோ கொஞ்ச நாளைக்கு. இப்போ தூங்க விட்றதில்ல. ரெஸ்ட்டு கொடுத்துருந்தானோ ரெஸ்ட்டு கொடுக்குறதில்ல. அலைய வச்சானோ, வேலைக்கு போக வச்சானோ, மறக்கடிச்சானோ, அங்கே செஞ்சானோ வேலையில். ஏகப்பட்ட பிரச்சனைகள். ரொம்ப வாழ்க்கையே பிரச்சனையாக போய்ட்டுருக்கு. அதுவும் 2017 பிப்ரவரியிலேருந்தே அப்போயே ஆரம்பிச்சிட்டானோ. கிட்டத்தட்ட காவியாங்கிற பேரில் ட்வின் ஃப்ளேம்னு சொல்லி அப்போலேருந்து அடிச்சுட்டானோ. கிட்டத்தட்ட 9 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் எவ்வளோ நாள்னு தெரில. ஆனால் அந்த 6.6 கிட்டத்தட்ட 6.7 வருஷமாக டேரெக்டாக சூனியவாரனே வந்து என்னைய செஞ்சுக்கிட்டு இருக்கானோ. ஒரு நாள் கூட ரெஸ்ட் கொடுக்க மாட்டேன். நான் ஏதாவது பண்ணிட்டேன். நான் தூங்கும்போது கூட கனவுல ஏதாவது கனவு மாதிரி ஒன்று வர வச்சு சாவடிக்கிறானோ. முட்டி வலி, கால் வலி, கால் மரத்து போகுது, நெஞ்சு வலி வர வச்சானோ. கொஞ்ச நாள் நான் வந்து இந்த ட்ரெட்மில்லில் நடப்பேன் வேகமாக, செம்மையாக வேகமாக நடப்பேன். தொடர்ந்து 30 நிமிஷம் ஒரே ஸ்பீடில். இதில் ஹார்ட் அட்டாக் மாதிரி, கிட்டத்தட்ட ஹார்ட் அட்டாக் மாதிரி தான் வச்சானோ. செம வலி. அப்புறம் ஹார்ட் அட்டாக் இருந்தால் அவங்களுக்கு எப்படி வலிக்குமோ அந்த மாதிரி நான் கொஞ்சம் தூரம் நடந்தாலும் எனக்கு வலிக்க ஆரம்பிச்சிது. போய் நான் இசிஜிலாம் எடுத்தேன். அதுலேயுமே எப்பயுமே அப் அண்ட் டவுனில் இருக்கும். எனக்கு வேறு மாதிரி காட்டுச்சு. இவங்கெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது எனக்குமே. அதேமாரி கொஞ்ச நாள் எனக்கு சுகர் இருந்த மாதிரி இருந்துச்சு. உடம்பு ஒரு மாதிரியாக இருந்தது. இப்போலாம் வந்து டயர்டாக்கிக்கிறானோ. உடம்புல இருக்க தண்ணியெல்லாம் இறக்கி ஒரு மாதிரி தலை கிரடிச்சிக்கிட்டே இருக்குது. ஏகப்பட்ட சோனியா வைக்கிறானோ. ஒன்றும் சொல்ல முடியல. அதேமாதிரி என் பொண்டாட்டி இதில் முக்கியமே என்னென்னா பேச வச்சு சாவடிக்கிறானோ. என்ன நான் பேசலைனாலும் எங்கள் அப்பா அம்மா என்னை திட்டுவாங்க. என்னை யாருமே என்னை திட்டினாலே எனக்கு பிடிக்காது. ஃபஸ்ட்டு சின்ன வயசுலலாம் நான் அப்படி தான் திட்டு வாங்கிட்டே இருப்பேன். ஒரு கட்டத்தில் நானும் தெரிஞ்சிட்டு எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும், எங்கள் அம்மா மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கணும், எங்கள் அப்பா மாதிரி கெட்ட பேர் வாங்கக்கூடாது, எங்கள் தாத்தா எஸ்எஸ்ஜி தாத்தாவும் திருநாவுக்கரசு தாத்தாவும் மாதிரி நல்ல பேர் எடுக்கணுன்ட்டு நான் ட்ரை பண்ணி ஏதோ பண்ணி இங்கே வந்து நிற்கிறேன். இன்னும் வாழ்க்கையை என்ன எங்கே கொண்டு போகுதோ தெரியல. அதாவது ஒரே ஒரு தத்துவம் தான். என்னென்னா, இதுவும் நான் சொல்லலை, புத்தர் தான் சொன்னார். அவர் ராஜாவாக இருந்தார். அப்போ ஒன்று பார்த்தார். என்னது? ஒருத்தவன் செத்து போகிறான், ஒருத்தவன் பிறக்கிறான். இதுக்கு இடைப்பட்ட நாளில் நம்ம என்ன பண்ணுறோங்கிறது தான் வாழ்க்கை. அதுக்குள்ள நல்ல பேரும் எடுக்கலாம், கெட்ட பேரும் எடுக்கலாம். மற்றவங்களுக்கு தீங்கு செய்யலாம், மற்றவங்களுக்கு நல்லது செய்யலாம். சாய்ஸ் வந்து நம்மகிட்ட தான் இருக்குது. நல்லவனாக வாழறதும் சரி, கெட்டவனாக வாழறதும் சரி. நல்லவன் என்றைக்குமே தப்பு பண்ண மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெம்பு இருக்கும், மனசில் ஒரு இது இருக்கும், தைரியம் இருக்கும்.
இந்த அலிப்புண்டா இருக்கானோல்ல, இந்த கே போட்ட மாதிரி போயில இந்த இலுமினாட்டி இந்த மாதிரி 9 மட்டும்தான் ரூல்ஸு ரெகுலேஷன்ஸு. இதை தொட்டா நீ அடிச்சிடும், ஒன்று அடிச்சிடும் கிடிச்சிடும். அவனும் நேருக்கு நேர் மோதுறானோலாம் இல்லை, அவனும் பொட்ட மாதிரி போயிலும் அவனுங்களுக்கும் அடி பண்ணுறதுக்கு ஆள் நம்ம தான். அந்த 90% மக்கள் தான். நானும் இப்போ தான் முன்னாடியே யோசித்தேன், அந்த 90% மக்களோட ஓட்டு அவனுங்க கையில் இருக்குது. காசு கொடுத்தா ஓட்டு, அதுவும் 5 வருஷத்துக்கு. அதே மாதிரி அவங்க வீட்லலாம் டிவி இருக்கா என்ன இதெல்லாம் எதுவுமே தெரியாது யாருக்குமே, எனக்கும் தெரில. டிவி இருந்தால்னா கூட அவங்க கேள்வி கேட்பாங்க, ஜெயலலிதா அம்மா ஓட்டானுங்களே அப்படின்னு. அவங்க வீட்லேயும் டிவி இருக்கானு தெரில, அவங்கள்ட்ட ஃபோன் இருக்கான்னு தெரில. இந்த மாதிரி முக்கியமான மக்களே ரொம்ப அடிமையாக இருக்கிறதுனால தான் இந்த நாடு இப்படி இருக்குது. அதேமாதிரி நல்லவங்க எல்லாம் ஒதுங்கி போகிறதுனால தான் இந்த மாதிரி 9ங்கெல்லாம் வேலை காட்டுது. இந்த மாதிரி நல்லவங்க நிறைய பேர் கேட்டு செத்து போயிருக்காங்க தான். இருந்தாலும் நம்மளும் கேள்வி கேட்க வேண்டும். அதுதான். முழிச்சுக்கங்க. நான் ஒன்று கேட்குறேன், இப்போது டெக்னாலஜி வளர்ந்துருச்சுங்கிறீங்களே, இந்த டெக்னாலஜியால் மக்களுக்கு ஏதாவது ஒரு யூஸ் இருக்கா? அதேமாதிரி இந்த ஓட்டு போடுறீங்களா, இந்த ஓட்டு போடுறதெல்லாம் யாரோ எண்ணுறாங்க ஒவ்வொரு ஏரியாவிலையும். ஆனால் அதெல்லாம் கரெக்டாக வருதா? அதுவுமே பொய் தான். அவனுங்களே எண்ணுறானோ. போன தடவை ட்ரம்ப்பு ஜெயிக்கலை, ட்ரம்ப்பை இந்த தடவை ஜெயிக்க வச்சு காட்டினானோ. ஜெயிக்க வச்சு அந்த சிம்சன் ப்ரெடிக்ஷனில் வர மாதிரியா ஒரு ஏலியன் நான் தான் சொல்ல போகிறேன், நான் தான் அந்த டெவில் அப்படின்னு சொல்லி இப்போ திரும்ப கிளப்பிட்டுருக்கானோ. அது எலான் மாஸ்க்குன்னு அதில் போட்டு காட்டிகிட்ருக்கானோ. அடுத்து நான் தான் வரப்போகிறேன், இல்லை நான் வரணும், இல்லை அவனை வரணும், ஏதோ ஒன்று நடக்க போகுது. ஸோ நல்லது செய்கிறதுக்கு பழகுங்க. அதே மாதிரி இந்த 6 வருஷம் கிட்டத்தட்ட இந்த 9 வருஷமாகவே இந்த 2017 என்னை தப்பு தான் பண்ண வைக்கிறானோ. எல்லாமே என்னை திங்க வச்சுருந்தானோ. ரொம்ப ஃபுட்பாண்டானு முன்னாடி இந்த 2017 நான் பெங்களூரில் இருந்தப்போ ஃபுட்பாண்டால் பிரியாணியாக போட்டு தின்னு குண்டானேன். அது ஆனால் நான் மும்பை போயிட்டு சப்பாத்தியாக சாப்பிட்டு என் கம்பெனிக்கும் ஆஃபீஸுக்கும் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்ரு 4 கிலோமீட்டர் டெய்லி அப் அண்ட் டவுன் நடப்பேன். தானாக உடம்பு குறைஞ்சிருச்சு. திரும்ப இந்த 2018 டிசம்பர்லேருந்து இந்த தேவடியா பசங்க என்னை அவனை மாதிரியே குண்டாக்கி அவனை மாதிரி மூஞ்சி யாரை வேணாலும் மூஞ்சி என்ன தான் மாற்ற முடியும். ஏன்னா கடவுள் பவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கானோ, மாற்றி என் தாலியாக இருக்கிறானோ. ஒன்றும் சொல்வதற்கில்லை, ஒன்றும் நீ சொல்வதற்கில்லை. அதுதான் வாழ்க்கையாக போய்ட்டுருக்கு. அதே மாதிரி இந்த ஜீசஸ் பேச்சை கேட்டு நான் யாரையாவது திட்டியிருந்தேன். ஜீசஸ் பேச்சை கேட்டு யாராவது நடந்துகிட்ருக்கீங்களே இலுமினாட்டியில், நல்லவனுங்களை தான் இந்த பக்கம் வருவானுங்க எப்பயுமே. அப்படியே இல்லைனாலும் அவங்களோட கர்மா இருக்குது, அந்த கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு தண்டனை உண்டு தான். ஸோ யார் மனசாவது புண்படுத்தின்னு தான் மன்னிச்சிருங்க. இந்த சிஸ்டத்தை உண்மையாக சொல்ல போனால் நல்லபடியாக கொண்டு போக முடியும். அவனுக்கு வேணுன்னே இந்த 7 சின்ஸை வச்சு தான் பண்ணுறானோ. அதான் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச மதமே முஸ்லீம் தான். முஸ்லீம் மதம் எனக்கு ரொம்ப பிடிச்ச மதம். ஏன்னா அந்த முஸ்லீம் கண்ட்ரியில் மட்டும்தான் அவனுங்களை ஆட்சி பண்ணவே முடியல. அதனால தான் அங்கே ஏகப்பட்ட வார் நடக்குது. அதேமாதிரி இந்த கருப்பினத்த மக்கள் மீதி எல்லாம் கொஞ்சம் சைலண்ட்டாக அதை போட்டு தள்ளி எதாவது பண்ணி இந்தியாவை கூட அவனுங்க கையில் வச்சுருக்கானோ. உலகமே அவனுங்க கீழே தான் இருக்குது. அதே மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, என்னென்னா இந்த 4ஆம் பல்கலைக்கழகத்தில் இந்த ஆயக்கலைகள் 64ன்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் அந்த காலத்தில் ராஜாக்களும் கடவுள்கள் மட்டுமே கற்றுக்கிட்டு இருந்தாங்க. அதை எழுதி வச்சுட்டு ராக்கஃபெல்லர் அவனோட உயிரை எனக்கும் என் உயிரை அவனுக்கும் கொடுத்துட்டான்லாம் சொல்கிறான். அவனை கதை கிளப்பி விட்றானோ. உண்மை இல்லை, அதெல்லாம் இல்லை, இருக்குது. ஆனால் அதை யாருமே வெளிலலாம் கற்றுக் கொடுக்குறதுன்னு ஒரு குரு இருப்பார். அந்த குரு கூட போய் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் உண்டு. அதெல்லாம் வச்சுருந்தா இந்த தேவையா பசங்க எப்பி தின்றுப்பானோ, மொத்தத்தையும் அழிச்சிருப்பானோ. இந்த சூனியம் கொடுத்தே தான் இந்த தேவடியா பேரில் இவ்வளோ பண்ணுறானோ. பொட்டை மாதிரி பேரில் ஆகணும், அவ்வளோதான். அவனுங்களுக்கு அடிமையாக இருக்காமல் முடிஞ்ச அளவுக்கு நல்லது பண்ணி தன்னோட கர்மாக்களை குறைச்சிக்கங்க. எல்லாருமே கர்மான்னு ஒன்று இருக்குது, நான் அதை உணர்ந்துருக்கேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தா பெரிய கையாக இருந்தப்போ கூட எங்கள் தாத்தா ஒரு ஸ்கூல் வச்சுருந்தார், JKMன்னு, ஜோதி கிருஷ்ணா மழலையர் தொடக்கப்பள்ளின்னு. அந்த ஸ்கூல் பார்த்திங்கன்னா அப்போதைக்கு அந்த ஊரில் அந்த ஒரு ஸ்கூலு, DVC ஒன்று இருந்தது, சீதாலட்சுமி ஆதரன் தொடக்கப்பள்ளி இருந்தது. அப்புறமா தான் மற்ற ஸ்கூல்லாம் வந்துச்சு. எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூலு. ஒன்று எங்கள் தாத்தாவோட ஸ்கூல் மட்டும்தான் மெட்ரிகுலேஷனு. அந்த இதை எப்படி அடித்தானுங்கன்னா, யாருக்கோ பணத்தை கொடுத்தானோ, ஸ்கூல் எல்லாத்தையும் பெருசாக்கணும், எங்கள் ஸ்கூலை படுக்க வச்சுட்டானோ. அடுத்து எங்கள் தாத்தா ஒரு மண்டபம் வச்சுருந்தார், ஏற்றாப்புலேயே ஒரு மண்டபத்தை கட்டினானோ யாரையோ வச்சு. அவனும் இலுமினாட்டி தான் நினைக்கிறான். நம்ம இலுமினாட்டியா இல்லை அவனும் ஆனால் அவனும் பணம் வாங்கியிருக்கான்.
இந்த மாதிரி இருக்கானோ எங்கே பார்த்தாலும். மண்டபத்துக்கு மண்டபம் ஏத்தாப்புல கட்டினானோ, ஸ்கூல் எங்கே பார்த்தாலும் கட்டினானோ. அந்த ஸ்கூல் எல்லாம் இப்போ ரொம்ப ஃபேமஸாகவும் இருக்குது. அப்புறம் இந்த நிலத்தையுமே பார்த்திங்கன்னா ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்து ஆளுக்கு 10 ஏக்கர் பசங்க பேரில் எழுதி வச்சார் அவர். நாங்களும் விவசாயம் பார்த்தோம். இந்த என்எல்சி இருக்குல்ல, அது நோண்டிகிட்டே வந்து தண்ணி இல்லாமல் போகுது. அப்புறம் வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை. அதேமாதிரி எனக்கு எங்களோட பண்ண ஆள் ஒருத்தர் இருந்தார். அவர் கிட்டத்தட்ட எலுமினாட்டி சொல்லி என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தாப்புல, என்ன விட்டுட்டு ஓடிடு, உசுரோட தப்பிச்சிரு அப்படி இப்படின்னு மாட்டிட்டு இருந்தார். எனக்கு சிரிப்பு வந்துச்சு, என்ன தான் பேசுகிறான்ட்டு. அந்த ஆளையுமே கரண்ட்டு ஷாக் அடித்து செத்தான் அவன். இந்த மாதிரி அவனையும் கொண்டானுங்க. ஏன்னா அவன் உயிரோடு இருந்தால் நான் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். இப்போ விவசாய நிலத்தையும் விற்றாச்சு. இப்போ என்கிட்ட இருக்கிறது மிஞ்சி போனால் அடுத்து என் வீடு இருக்குது, ஸ்ரீமுகத்தில் ஒரு வீடு இருக்குது. இன்னொன்று பழைய வீடு ஒன்று இருக்குது. அந்த வீடு கட்டல, அந்த இடம் தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடை இருக்குது. அந்த கடை வாடகை, அப்புறம் பெங்களூரில் ஒரு வீடு இருக்குது, அதோடய வாடகை. அது இல்லாமல் அந்த என் நிலத்தை விற்ற அந்த 50 லட்சம் அதை வச்சு தான் வச்சுக்கிட்டு என் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கேன். அதிகமே ஹெச்டிஎஃப்சியில் தான் போட்டிருக்கேன். அந்த புண்டாமணம் தான் ஹெச்டிஎஃப்சி எல்லாமே அவனுங்களுக்கு தான். அப்படிங்கும்போது அதை கூட திருடி நடுத்தரில் நிறுத்தணும். ஏன்னா பொட்டை மாதிரி போயிடணும். இந்த மாதிரி மனுஷன் வாழறதுக்கு கொஞ்சம் இருந்தால் போதும், ரொம்பலாம் தேவையில்லை. அப்படி இந்த ஆடம்பரம் அதெல்லாம் நான் ரோல்ஸ் ராய்ஸ் கார்லேயே தான் போவேன் அப்படின்னாலும் அதேவும் இதே ரோட்டில் தான் போவோம். ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி அதுவும் இதே ரோட்டில் தான் போவோம். நீங்கள் என்ன தான் சாப்பிட்டாலும் சாப்பாடை தான் திங்கலாம், பணத்தை திங்க முடியாது. இது மாதிரி ஆசைகளை குறைச்சிக்கிறது தான் நல்லது. நானும் இதெல்லாம் பார்த்துருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து எலுமினாட்டி ஹெட்டு அப்படின்னாலும் இல்லை, எலுமினாட்டி அப்படின்னு நினச்சாலும், எலுமினாட்டி ஹெட்டுன்னாலும் நான் முகத்தை காட்ட மாட்டேன். அப்படியே காட்டினாலும் இவ்வளோ உண்மைகளையும் சொல்ல மாட்டேன். கேட்டால் ரிவர்ஸ் சைக்காலஜி போனோம். அதுவும் இல்லை. உண்மை என்னென்னா, நான் இப்போ வந்து இந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா இதுக்கேற்ற மாதிரி சத்குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. சத்குருவை வச்சு பேசி அவர் கனவுல வந்து விநாயகர் வந்தார், சிவபெருமான் வந்தார், இப்படி மாற்றுங்க அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பேன். அதுக்கு எதுக்குமே சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் நான் ஐயர் கிடையாது. அதேமாதிரி சின்ன வயசில் எனக்கு கடவுள் பக்தியெலாம் கிடையாது. பிஇயில் அரியர் வச்சப்போ தான் எனக்கு கடவுள் பக்தியே உண்டாச்சு. ஐயோ அரியரை கிளியர் பண்ணுன்ட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் இதுக்கு கூப்பிட்டு போனான், திருப்பதி. அன்றைக்கி ரிசல்ட் வந்துச்சு. அன்றைக்கி எல்லாமே நான் கிளியர் கிட்டத்தட்ட. இந்த மாதிரி அப்புறம் வந்து இந்த ட்ராகன் ஒரு படம் எடுத்தானோ, நான் வந்து பேப்பர் சேஸ் பண்ணேன் அப்படின்னு. எனக்கு எவனையுமே தெரியாதுடா. அதெல்லாம் பேப்பர் சேஸ் பண்ணாலும் அப்பயே 1 லட்சம் 2 லட்சம். எனக்கு இருக்கிற பேப்பர்லாம் மொத்தம் எனக்கு வந்து கிட்டத்தட்ட 21-22 அரியர் இருந்தது. அதெல்லாம் கிளியர் பண்ணால் என் சொத்து மொத்தத்தையும் விற்று அவங்க கையில் தான் கொடுக்கணும். அதுவும் இல்லாமல் அவனுக்கு கரெக்டாக பண்ணுவாங்களாங்கிறதுலாம் இருக்குது. அதுமாதிரி அவங்ககிட்டே கொண்டு போய் ஏமாந்து நிற்கிறதுக்கு நானே படித்து தான் எழுதினேன். என் பேப்பர் வேணால் எடுத்து பாருங்கள், மேபி இந்த மாதிரி இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா டேட்டூ போட்டிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டேட்டூ போட்டிருக்கேன், அவ்வளோதான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பணக்காரனாக இருக்கேன். அதுவும் பணக்காரன் இப்போ தான். அதே மாதிரி நான் ஏகப்பட்ட திங்ஸ் வாங்குகிறேன் அப்படிலாம் நீங்கள் இதில் காட்டிகிட்டு இருந்தாலும் செராக்கோயிலே வேலை பார்க்கும்போது என் சம்பளம் 30,000. ஆனால் நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு பணமே அனுப்ப மாட்டேன். என்னோடய ரூம் வாடகை மொத்தம் 7,000 தான், சாப்பாடெல்லாம் சேர்த்து. மீதி இருக்கிற எல்லா பணமும் எனக்கு வந்து செலவுக்கு தான். நான் பாட்டு படத்துக்கு போவேன், நான் பாட்டு பியர் அடிப்பேன், பசங்களோட முடிஞ்சு போச்சு. நான் பாட்டு ஜாலியாக இருந்தேன். நான் அப்போ நினைக்கல எனக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்ட்டு. அதோடு இல்லாமல் ஒரு முக்கியமான இதுவே இருந்துச்சு, என்னென்னா பொண்ணுங்க வந்து விர்ஜினாக இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு தான் எனக்கு கல்யாணம் பண்ணணுன்னு ஒரு ட்ரீட்டி. ஆனால் இந்த புண்டாமணும் எனக்கு இவளை கட்டி வச்சுட்டாலும் ஓகே, எனக்கு அது பிரச்சனை இல்லை. அதேமாதிரி கல்யாணத்தப்போ இந்த கே எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபரு இதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்பயுமே எனக்கு வந்து சில நேரம் மூடு வராமல், மூடு வந்தாலும் உடனே வந்துடும். இந்தமாரி ஏகப்பட்ட டார்ச்சர் பண்ணணும். அதேமாதிரி உடம்பு அந்த ஒரு மாதிரி வலிக்கும், வராத மாதிரியே இருக்கும். வரும் ஆனால் வராத மாதிரியே ஒரு ஃபீல் க்ரியேட் பண்ணிலாம் வச்சு என்னை ஏகப்பட்ட டார்ச்சர் அடிச்சானோ. அப்புறம் என் மாமனாரை கொண்டானோ. என் மாமனார் இருந்த வரைக்கும் பிரச்சனையெல்லாம் போச்சு வாழ்க்கை. மாமனாரை கொண்டானோ. அப்புறம் அவர் போனதுலேருந்து எனக்கு காசுக்கு ரொம்ப பஞ்சமாகிடுச்சு. எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் பத்தலை. இப்போ என் பையன் வேறு வந்துட்டான், அவனுக்கு டயப்பர் வாங்கிறதுக்கு காசு வேணும். மாதிரி வாழ்க்கை என்னத்த சொல்லதுன்னே தெரில.
நம்ம எல்லாம் பணம் பண்ணணும்னு சொல்லி போகிறது தப்பான ஒரு விஷயம். மக்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுன்னு தான் வரணும். ஊருக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லது, மக்களுக்கு நல்லது அப்படின்னு ஏதாவது பண்ணுறோமா? ஒன்றும் கிடையாது. எவனோ ஒருத்தன் 10 லட்சம் பணம் தானே அப்படின்னா அந்த டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிட்டு படிச்சுட்டு போய் உட்காந்துக்கிறதாங்க. நோ யூஸ். அங்கேயே போனாலும் அங்கே தான் மூடிட்டு இருக்கானுங்களானோ இல்லை. அதுக்காக எல்லாருமே இலுமினாட்டி சொல்கிற பேச்சை கேட்குற கூட்டமும் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ரவுடி கும்பலும் இருக்கானுங்கள, அவனுங்க வட சென்னையில் இருக்கானுங்க, இல்லைனா ஏன் வட மாநிலத்தவராகவே இருக்கானுங்கனாலும் அவனுங்களும் ஓரளவுக்கு தான் தப்பு பண்ணுவானுங்க. எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பித்தானுங்கன்னா அவனுக்கு கீழே இருக்கிற ஒருத்தவனா ஏவி விட்ருவானோ, உனக்கு அந்த இடத்துல உட்காந்தா இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவனை போட்டு அவனை உட்கார வச்சு அவனை கொஞ்ச நாள் வச்சு திரும்ப தட்டி அவனை கட்டாசி வேறு ஒருத்தவனும். இந்த மாதிரி இந்த ஏற்பட்டது இருக்குங்க. ஜாதியே கிடையாது. முதல்ல அந்த 5 ஜாதி தான். அந்த 5 ஜாதியுமே பார்த்திங்கன்னா ஒரே இதுலேருந்து தான் வந்தது. இந்த மாதிரி ஜாதி கேட்டால் எஸ்சி, எம்பிசி, எஸ்டி, எஃப்சி எல்லாமே நம்ம செய்கிற செயலில் தான் இருக்குது. ஸோ ஜாதி இதை ஒரு ஜாதி பிரச்சனையாவோ இல்லை மத பிரச்சனையாவோ இல்லை நாட்டு பிரச்சனையாவோ இந்தியா பாகிஸ்தான் வாராவோ இல்லைன்னா வேறு எப்படி வேணாலும் இல்லை பணக்காரன் ஏழை அப்படின்னோ இதெல்லாம் பார்க்க வேணாம். நீங்கள் எது உண்மையோ அதை எடுத்து பண்ணுங்க, அவ்வளோதான். நீங்கள் முதல்ல யோசிக்க ஆரம்பிங்க. முதல்ல அதுதான் முக்கியமே. இப்போ இன்னொன்று சொல்கிறேன். அதாவது இப்போ நான் என் ஊரில் பணக்காரன் தான். என்கிட்ட 5 கோடிக்கு சொத்து இருக்குது. ஆனால் என் பக்கத்து ஊரில் ஒருத்தன் 200 கோடி வச்சுருக்கான். அப்படின்னா நான் ஒரு கடை போடுறேன். அந்த கடைக்கு எதிர்த்தாப்புலேயே அவன் கடை போட்டு என்னை விட பாதி விலையை கொடுக்குறான்னா அவன்கிட்ட தான் போவாங்க. அவன்கிட்ட பணம் இருக்குது. ஸோ அவன் கிட்டத்தட்ட நம்ம தோற்றுறோம் கொஞ்ச நாள். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற பணம் இவ்வளோ தான் அப்படிங்கும்போது நம்மளும் வெளில வந்துடும். அப்புறம் அவன் பிஸ்னஸில் அவன் அப்படியே பெருசு விலையை ஏற்றிடுவான். இதுதான் நடந்துகிட்ருக்கு. முதல்ல பார்த்தீங்கன்னா பாக்கெட் பால் வந்தது. அது அப்போதைக்கு 2 ரூபா 3 ரூபா 5 ரூபான்னு கொடுத்தானோ. உடனே இந்த கீழே இந்த சொசைட்டி பால்லாம் போச்சு. சொசைட்டி பால்லாம் ஃப்ரெஷ்ஷான பால் அது போச்சு. இப்போ எல்லாம் பாக்கெட் பால் 30 40ன்னு போயிட்டுருக்கு. கொஞ்ச நாள் அதெல்லாம் லாங் டேர்மாக பிளான் பண்ணுறானோ எல்லாத்தையுமே. அதேமாரி பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் மோர் கொடுப்பாங்க கிராமத்தில். இப்போல்லாம் தண்ணி கேட்டாலே கொடுக்க மாட்டாங்க. எங்கள்கிட்ட இல்லை எதுக்குறா கேட்குறப்பானோ. இது மாதிரி எல்லாத்தையுமே அழிச்சிட்டு காணும். நம்மளை கலாச்சாரத்தையே அழிக்கிறானோ. ஐடியாவில் தான் நம்ம கலாச்சாரமே அழியுது. நம்மளோட முதுகெலும்பு விவசாயமாக இருந்த வரைக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம எல்லாம் உழைச்சோம். காலையில் போனோமா, அன்னம் வெட்டினோமா, இல்லை நடவு நட்டோமா, வந்தோமா, உடம்புல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. குடும்ப கட்டுப்பாடுக்காக போனோம். இப்போ எல்லாம் ஒரே இடத்துல உட்காந்து வேலையை பார்த்து உள்ளே பெற்றுக்கிறதுக்கு போக வேண்டியதாக இருக்குது. அது மாதிரி பார்த்து நீங்கள் தாண்டா திருந்தணும். இலுமினாட்டி எல்லாருமே இதாண்டா நான் சொல்லுவேன். நீ இலுமினாட்டியில் நல்லவனாக இருக்காமல் வந்துரு, கெட்டவனாக இருந்தாலுமே ஒத்துக்கிட்டு வந்துரு. சும்மா முதல்ல குத்துனா நீ முதல்ல குத்துனா நீ அப்பயும் நீ 9 தான். முன்னாடிலேருந்தே நீ 9 தான். பொட்டை மாதிரி திருந்துங்கண்ணா. அப்பயாவது பொட்டை மாதிரி போயிடலாம்.